ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SSJS Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரமதான் ஷாப்பிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் vlog தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொதுவாக இந்த ரமதான் வந்துட்டாலே நம்ம இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறோம், டெக்கரேஷன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோமே தவிர நம்மளோட மைண்டையும் நம்மளோட ஹார்ட்டையும் வந்து ரமதானுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம எத்தனை பேர் வந்து இந்த ரமதானுக்கு வந்து கோல் செட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் வந்து 10 சூறா மனப்பாடம் பண்ணுவேன், 5 சூறா மனப்பாடம் பண்ணுவேன், நான் நிறையா திக்ர் ஓதுவேன், நான் நிறையா தொழுவேன், நான் குரான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து நம்ம கோல் செட் பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக கிடையாது இல்லையா? இந்த ரமதானோட முழு நோக்கமே என்ன? நம்ம வந்து இறை நம்பிக்கையாளர்களாக ஆகணும், நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம வந்து நோன்பு நோக்கிறோம். ஆனால் அந்த விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே வந்து பின்பற்றுறோமா? கண்டிப்பாக கிடையாது. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோன்பு இந்த வருஷம் நோன்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு அடுத்த வருஷம் நோன்பு கிடைக்குமா? தெரியாது. நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லாட்டியும் போகலாம். எப்போ வேணாலும் நமக்கு வந்து மவுத்து வரலாம் இல்லையா? அதனால் இந்த ரமதானை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து பயன்படுத்திக்கணும். நம்மளுக்கு இப்போ கவர்மெண்ட்டில் எங்கள் குவைத் கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து விசா முடிஞ்சிடுச்சோ அவங்க வந்து ஊருக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு, அதாவது இல்லீகலாக இருக்கிறவங்களோ இல்லை விசா முடிஞ்சவங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஊருக்கு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு இப்போ குவைத் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி விஷயத்தை தானே நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறான். நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், நீங்கள் வந்து ஈமானோட இறை நம்பிக்கையோடு எனக்கு நோன்பு வச்சிங்க, நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா உங்கள் பாவங்களை அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன்னு தானே அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு. இதை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த நோன்புக்கு வந்து கடைப்பிடித்து முழு மனதோடு ஈமானோடு நம்ம வந்து இந்த மந்த்தை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வந்து நோக்கணும். மீதியை வந்து நம்ம பார்ட் 2ல் இன்ஷா அல்லாஹ் பேசலாம். ஸோ நான் இப்போ பேசின வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து என்னென்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க இந்த ரமதானுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஷாப்பிங் வந்து எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். அண்டு நம்ம ஷாப்பிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமோசா ஷீட்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணி நம்ம வந்து சமோசா ஷீட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதோட வீடியோ வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பாக்கெட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு அதெல்லாமே இருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கோ இல்லை ஏதாவது மேகிக்கோ, குஸ்காக்கோ, புலாவுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்டு ஃப்ரோசன் ப்ரான்ஸ் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். அண்ட் ரமதானுக்குலாம் நம்ம சஹருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா நம்ம சுருக்குன்னு பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபில்லட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் வந்து இதோட ரெசிபி ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சஹருக்கு வந்து நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் சஹருக்கு பண்ணுற ஒரு டிஷ் தான். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ப்ரெஸ்ட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலும்பு பீஸ் எதுவும் இருக்காது, சும்மா சதை பீஸ் மட்டும். ஸோ சிக்கன் 65 அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அண்டு சாதியாக தான் நாங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராண்டுக்கு வாங்குறது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் சிக்கன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 கிராம்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கணும். இதில் வந்து தோலோடு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி, கிரேவின்னு சொல்லிட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்களே வந்து அரைச்சி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி எங்கள் தேங்காய் வந்து இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம். ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து செலவாகும். பிகாஸ் நம்ம சமைப்போம், வடை, கஞ்சி எல்லாத்துக்குமே போடுவோம் இல்லையா? அதனால நல்ல ஒரு 3 பேக்கெட்ஸ் வந்து வாங்கினோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மீட்டு. ஸோ இது வந்து அங்கே வச்சுருப்பாங்க பீஸாக போட்டு. நம்ம வந்து அப்படியே ஒரு சப்பை பீஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ இங்கே பயங்கர காஸ்ட்லி தான் கறி. அண்ட் நாங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மீட்டு தான் வந்து வாங்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பம்ப்கின் சீட்ஸ் தான். ஸோ நம்ம எதாவது டிசர்ட்ஸ் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பம்ப்கின் சீட்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பிஸ்தாஷோஸ்.
ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கீரை அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வால்நட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம். ஸோ பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெய்லிக்குமே வந்து சோக் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். அதனால் பாதாம் வந்து நிறையவே வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முந்திரி. ஸோ ஏதாவது அரைச்சி கேரமல் புட்டிங் அதெல்லாமே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த அகர் அகர் தான். ஸோ இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கெட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம நோன்பு வைக்கிறோம் இல்லையா, ஸோ நம்ம பாடி வந்து ஹீட் ஆகிடும். ஸோ இந்த கடல் பாசி அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலாகும் உடம்பு. அண்ட் இது பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்ஷால்லா ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம இன்ஷால்லா போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூ அஃப்ஸா சிரப் தான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ் மில்க் மாதிரியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற ரோஸ் மில்க்கை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது 2 இது ஆஃபர் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர். ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ ஃபுட் கலர் வந்து வாங்கியிருந்தோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடல் பாசி அதுக்கெலாம் வந்து போட்டால் அழகாக இருக்கும், அதனால் அது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரமல், க்ரீம் கேரமல். ஸோ இது வந்து நாங்கள் பொதுவாக வாங்க மாட்டோம், பட் அன்றைக்கி ஆஃபரில் இருந்தது, அதனால் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து இந்த பவுட்ரு இல்லாமல் பண்ணலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறமேட்டு மில்க் மேட். ஸோ மில்க் மேட் வந்து அன்றைக்கி ஆஃபர் போடல, அதனால் ஒரே ஒரு டின் மட்டும் தான் வாங்கியிருந்தோம். இல்லாட்டி எங்களுக்கு மில்க் மேட்டும் ஜாஸ்தி செலவாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் பவுடர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி புலாவ் பண்ணுறதுனா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கறி குழம்புக்கு ஊற்றிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு, மைதா மாவு. ஸோ இந்த மாவு வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவைத் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு குவைத்லேயே வந்து இங்கே வந்து விற்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி குவைத்தில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூனா. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சஹருக்கு வந்து இது செஞ்சாலே போதும், நம்ம நல்லா சாப்பிட்லாம். ஸோ இந்த ஒயிட் மீட் டூனா தான் வாங்கியிருக்கோம், இதுதான் நாங்கள் பொதுவாக வாங்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஸ்குவீசர் தான். ஸோ இது நம்ம வீட்டில் இல்லை, அதனால தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாய்லெட் ட்ரீஸ் தான். ஸோ பேஸ்ட்டு வந்து வாங்கியிருந்தோம், க்ளோஸ்அப் அண்ட் கோல்கேட்டு. இங்கே கிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து சோப்பு, லக்ஸு சோப்பு, அதுக்கப்புறமேட்டு ஹிமாலயா ஷாம்பூ, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த நிவ்யா டியோட்ரண்ட் தான். ஸோ இதெல்லாமே வந்து டாய்லெட் ட்ரீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேடிக்கு வந்து ஹேர் டை ஷாம்பூ வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்ஷான ஸ்மெல் இருக்காது, நல்ல ரிசல்ட்ஸும் இருக்கும். அதனால நாங்கள் எங்கள் அத்தா வந்து இது தான் வந்து பொதுவாக வந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வாஷ் சோப் தான். ஸோ நாங்கள் பொதுவாக வந்து ஃபேரி தான் வாங்குவோம், பட் இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லபான் தான், அதாவது மோர். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், ஸோ பார்த்து நம்ம வாங்கணும். இது வந்து தயிர், அது வந்து மோர். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக தான் இருக்கும். தயிர் நல்லா திக்காக இருக்கும், மோருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை மாமாவும் தான் ஷாப்பிங் போயிருந்தாங்க, நாங்கள் வந்து போகல. அதனால் வந்து சர்ப்ரைஸாக நாங்கள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ பொதுவாக நானும் என் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது கேக்கு, சாக்லேட்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு என்னன்னு தெரியல, நாங்கள் வந்து நிறையா கெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஆவலாக வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ திறந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேக் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தாக்கும் அம்மாவுக்கும், அவங்க வந்து ஸ்வீட்ஸ் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அண்டு எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கேக் வந்து லெமனோ இல்லை மேங்கோ கேக்கோன்னு நினைக்கிறேன், அதுவுமே வந்து நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முட்டை. ஸோ முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லியெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படிங்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து அது வாடிடும் இல்லையா நம்ம வச்சுருந்தோன்னா. ஸோ அதை வந்து எப்படி
கரெக்டாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கனாலும் சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஒவ்வொரு தலையாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புதினாவெல்லாம் இதோட லீவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிள்ளி அழகாக வச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த புதினா லீவ்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும். ஸோ அப்படிங்கும்போது அதோட வேர்வையெல்லாம் கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து புதினா வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் லீவ்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். அது மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இப்படி வச்சுருந்திங்கன்னா 1 மந்த் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது கெடாமல் லைஃப் வந்து கொஞ்சம் நிறையா வரும். அதே மாதிரி தான் புதினாவும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா சின்னதாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கணும். அதோட ஸ்டெம்ஸையும் போட்டுருங்க. பிகாஸ் புதினாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஃப்ளேவரே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து சாப் பண்ணிக்கோங்க. கையை பத்திரம். பிகாஸ் நம்ம கட் பண்ணையில் நம்மளுக்கு தெரியாத நம்ம கையை வந்து தெரியாமல் கட் பண்ணிப்போம். அதனால் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி வந்து லைஃப் இருக்காது. பிகாஸ் அது வாட்டரில் பட்டுறது இல்லையா. ஸோ வாட்டர் எல்லாமே உள்ளே இறங்கிடும். அதனால நம்ம வேண்டியப்போ மட்டும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை அதே மாதிரி பச்சை மிளகா வந்து நீங்கள் அந்த காம்பு இருக்குது இல்லையா அதை மட்டும் உடச்சிட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி டிஷ்யூ போட்டு மேலே பச்சை மிளகா வச்சு அதுக்கு மேலே டிஷ்யூ போட்டு லிட் போட்டு வச்சிடலாம். ஸோ அதுவுமே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து நம்ம பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் டிஷ்யூ பேப்பரை மேலே வச்சுட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பவுடர் தான், அதாவது கரம் மசாலா. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஜீரகம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுலேருந்து வந்து லைட்டாக வந்து கலர் மாறும். ஸோ அப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது பே லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து பெப்பர்கார்ன்ஸ் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஏலக்காய் கிராம்பு அப்புறமேட்டு அந்த அன்னாசி பூ ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அண்ட் ஆல்சோ அது வந்து நல்லா கிறிஸ்பியாக சவுண்டும் நம்மளுக்கு கேட்கும். நம்மளுக்கு இலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் வேணால் நம்ம வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். இது வந்து நல்லா அரைங்க, ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிக்கோங்க. பிகாஸ் கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம பட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த தூள் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா, நண்டு மசாலா, பிரியாணி, புலாவ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம ஹோம்மேட் இல்லையா, ஸோ அதோடய அரோமாவே வந்து செம்மையாக இருக்கும். இது நாங்கள் செய்யும் போது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து இருக்க வேண்டிய ஒரு மசாலா தான். ஸோ பிரியாணி செய்கிறோமோ, தக்காளி சாதம் செய்கிறோமோ, எது செய்கிறோனாலும் சும்மா கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும், அப்படியே செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாகிடும் ரைஸே. ஸோ நம்ம மீட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, இறால் குழம்பு,
அந்த மாதிரி எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் பாதாம் பிசின் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படி நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஊற போட மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு சும்மா 1 ஸ்பூன் தான் நாங்கள் போடுறோம் பாருங்கள். 1 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா சுட சுட இருக்கிற ஹாட் வாட்டரை எடுத்து அதில் ஊற்றுனீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த பாதாம் பிசின் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் வந்து ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 1 மினிட்டு. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் க்ளோஸ் பண்ணாமலே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் மறந்து ஊற வைக்கல அப்படிங்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து எப்பவும் போடுற மாதிரியே வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸா விதை. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு நல்லா கொதிக்க சுடு தண்ணி வந்து அதில் ஊற்றிடுங்க. இதை ஊற்றிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம தண்ணி ஊற்றின உடனே அது வந்து ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ட்ரிக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுறது. அண்டு நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு மீதி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது சப்ஸா விதையும் பாதாம் பிசினும் உங்களுக்கு மீதி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக் தான். ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க, நம்ம சர்பத் போடுறோம் அப்படிங்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg அளவுக்கு செய்கிறோம் நாங்கள். அதனால் ஒரு 500 கிராம்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த கடலை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு. ஸோ இது வந்து ஒரு 1/2 கப் கிட்ட நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 கப்புக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணோம். அரிசி மாவு எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அரிசி மாவு வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணியே ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த சில்லி சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடரும் இன்னொரு 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்டம்தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பும் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் கலர் பவுடர். ஸோ கலர் பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து சோடா பூவும் போட்டுக்கோங்க. நீங்கள் பொரிக்க போகிறதுக்கு முன்னாடி சோடா பூ லைட்டாக போட்டுட்டு அந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட வெஜிடபிள்ஸை டிப் பண்ணிவிட்டு பொரிச்சிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். ஸோ நீங்கள் பாருங்கள், நம்மளோட போண்டா மாவு மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சமோசா ஷீட்ஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2ல். இன்ஷால்லா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் பார்க்கலாம்.